அம்மா உருவாக்கியவர்கள் தான் இவர்கள் எல்லாமே. இன்னைக்கு 25 பேருமே சரிங்களா. இன்னைக்கு அவர்கள் பணத்துக்காக நாங்கள் மலத்தையும் தின்போம் என்கின்ற இடத்துக்கு நகர்ந்து வந்துட்டாங்க. இத்தனை நாள் நீங்க அம்மா போட்டோவை பாக்கெட்ல வச்சு சுத்திட்டு இருந்தது, நாளையில இருந்து விஜய் போட்டோவை நீங்க பாக்கெட்ல வச்சு சுத்துவீங்க அப்படின்னா உங்களை மாதிரி ஒரு ஈனப்பிறவிகள், இழிபிறவிகள், கேவலங்கட்டவர்கள் யாராவது இருப்பாங்களா? இவங்களுக்கெல்லாம் பணத்தை தவிர்த்து வேற பிரதான நோக்கம் என்ன? பிரதானமான நோக்கம் என்ன? ஒண்ணும் கிடையாது, பணம் தான் எல்லாம் அப்படின்னு நம்புற இந்த கும்பல் அதிமுக தொண்டர்கள் மனதில் அதீத வெறுப்பை வாங்கிட்டாங்க. விஜய் கவர்மெண்டோட எதிரியா இருக்கணுமா, நண்பனா இருக்கணுமா, நண்பனா இருந்து 4 காரியம் சாதிச்சுக்கிறதா, இல்ல உண்மையிலுமே நெக்ஸ்ட் ஜெனரேஷனை பத்தி கவலைப்படுற ஒரு ஆளா இருந்து சரியான கிரிட்டிசிசத்தை கொடுக்கறதா அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே யோசிச்சோம். இபிஎஸ் அவர்கள் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்க கூடாதுன்னு சொல்லியும் மீறியும் ஒரு 25 உறுப்பினர்கள் ஆதரவு கொடுத்திருக்காங்க. இது எந்த தைரியத்தால அவங்க கொடுத்தாங்க? என்ன ஒரு ரீசன் அதிமுக பிளவுக்கு காரணம்? பணம் தான் மேடம். அவங்களுக்கெல்லாம் நான் இப்ப கொஞ்ச நேரம் சொல்லலாம், அந்த துரோகிகளுக்கெல்லாம் என்ன பணத்தை தவிர பெற என்ன பெரிய லட்சியம் இருக்கும்? அதாவது அதிமுகங்கிற ஒரு கட்சி 54 வயசு அந்த கட்சிக்கு சரிங்களா. 31 வருஷம் தமிழ்நாட்டை ஜெகஜோதியாக ஆண்டது சரிங்களா. இன்னைக்கு நீங்க எந்த இயர் பாஸ் பண்ணி வந்தீங்கன்னு தெரியாது. பலர் 54 லட்சம் மாணவர்கள் லேப்டாப்னா என்னன்னு, ஒரு கூரை வீட்டுல வாழ்ந்த ஒரு குழந்தை லேப்டாப்னா என்னன்னு ஆசையா தொட்டு பார்க்க வைத்தது அம்மாவோட கவர்மெண்ட் சரிங்களா. அம்மா அடுத்த ஜெனரேஷனை பத்தி நினைச்ச ஒரு மாபெரும் ஆளுமை தலைவர். அந்த மாதிரியான ஒரு சிந்தனை இருக்கிற தலைவர்கள்ட்ட எல்லாம் இருந்துட்டு அந்த அம்மா உருவாக்கியவர்கள் தான் இவர்கள் எல்லாமே. இன்னைக்கு 25 பேருமே சரிங்களா. இன்னைக்கு அவர்கள் பணத்துக்காக நாங்கள் மலத்தையும் தின்போம் என்கின்ற இடத்துக்கு நகர்ந்து வந்துட்டாங்க. வந்துட்டு இத்தனை நாள் நீங்க அம்மா போட்டோவை பாக்கெட்ல வச்சு சுத்திட்டு இருந்தது, நாளையில இருந்து விஜய் போட்டோவை நீங்க பாக்கெட்ல வச்சு சுத்துவீங்க அப்படின்னா உங்களை மாதிரி ஒரு ஈனப்பிறவிகள், இழிபிறவிகள், கேவலங்கட்டவர்கள் யாராவது இருப்பாங்களா? இவங்களுக்கெல்லாம் பணத்தை தவிர்த்து வேற பிரதான நோக்கம் என்ன? பிரதானமான நோக்கம் என்ன? ஒண்ணும் கிடையாது, பணம் தான் எல்லாம் அப்படின்னு நம்புற இந்த கும்பல் அதிமுக தொண்டர்கள் மனதில் அதீத வெறுப்பை வாங்கிட்டாங்க. இவர்கள் அரசியலில் இவர்களுடைய அரசியல் எதிர்காலம் அப்படிங்கிறது 100% முடித்து வைக்கப்பட்டது. அம்மாவை நெஞ்சில சுமந்துட்டு இருக்கேன்னு சொல்லி பாக்கெட்டை வச்சு படம் காட்டின அத்தனை துரோகிகளும் நாளைக்கு நீங்க தாவேக்காலேயே போய் சேர்ந்தாலும் தன்னை வளர்த்த இரட்டையலையையும் அம்மாவையும் காட்டி கொடுத்துட்டு போற இவர்கள் நாளைக்கு விஜயவே எதுவும் பண்ண மாட்டாங்கன்றதுக்கு என்ன நிச்சயம்? அப்ப காசுக்காக கூவுகின்ற, காசுக்காக மலத்தை தின்கின்ற இந்த ஈன பிறவிகளை விஜய் அவர்கள் நம்ப கூடாது அப்படிங்கிறதுனாலதான் இவர்கள் ஒளிந்து போய் இவங்க கட்சி விட்டு அங்கிட்டு போயிட்டாங்கன்றதுனால கட்சி என்பது ஒருபோதும் எல்லாரும் சொல்ற மாதிரி அதோட எதிர்காலம் அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்றது கிடையாது. அதிமுகங்கிற கட்சியோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் தலைவர்கள் அல்ல அதன் தொண்டர்கள், தலைவர்கள் அல்ல அதன் தொண்டர்கள். தொண்டர்கள் யாரும் இந்த ஈனப்பிறவிங்க பின்னாடி போகல. அவங்க எல்லாரும் அதிமுகங்கிற இயக்கத்துலதான் இருப்போம் சரிங்களா. அதனால இது ஒரு ஒரு டெம்பரவரி பெனிஃபிட்டுக்காக போன இவர்களுடைய இந்த முகம் மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இவங்க எல்லாருமே எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க அப்படிங்கிறதுல எங்க எல்லாத்துக்குமே, அதிமுக தொண்டர்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய மகிழ்ச்சி தான். அதுல என்னன்னா அதிமுக அம்மாவோட மறைவுக்கும் பிறகும் சரி, புரட்சி தலைவரோட மறைவுக்கு பிறகு அம்மா பல பிரச்சனைகளை எதிர்கொண்டார். இப்ப அம்மாவோட மறைவுக்கு பிறகு 10 வருஷமா நாங்க எங்களுடைய பொதுச் செயலாளர் பல்வேறு சிரமங்களுக்கும் துரோகங்களுக்கும் ஆளாகி வருகிறார். அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி அவர் எப்பயும் போல அடிச்சு ஆடுவாரு அப்படின்றதுதான் எங்க நம்பிக்கை. அதனால போன துரோகிகளை பத்தி அம்மா ஒரு காலத்துல திருநாவுக்கரசரை தான் சொன்னாங்க, முதிர்ந்த ரோமம் அப்படின்னு சொன்னாங்க. அம்மா தலையில இருந்து ஊந்து போற ஒரு ரோமம் அப்படின்னு சொன்னாங்க, மயிருக்கு சமம் அப்படிங்கிறதான் அவங்க டீசெண்டா அப்படி சொன்னாங்க. அம்மா சொன்ன அதேதான், இவங்க எல்லாமே உதிர்ந்த ரோமங்கள், அவ்வளவுதான். இந்த ரோமங்களை பத்தி என்ன சொல்றாங்கன்னா மேம், நீங்க திமுக கூட கூட்டணி வைக்க போறேன்னு பேசிட்டு இருந்ததுனால அவர்லாம் 6 மணிக்கு முன்னாடி ஒரு பேச்சு பேசுவாரு, 6 மணிக்கு அப்புறம் ஒரு பேச்சு பேசுவாரு சரிங்களா. தெளிஞ்சதுக்கு அப்புறம் பேசுறதும் அதுக்கு முன்னாடி பேசுறதெல்லாம் அக்கௌண்டபிள் ஆகாது. அதனால அதெல்லாம் மக்களே புறந்தள்ளிடுவார்கள். இப்போ ஒரு தரப்புல என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா அதிமுக அழிவு பாதையில் செல்கிறது,
இதுக்கப்புறம் அதிமுக வந்து டிடிவி தினகரன் கையிலோ இல்ல சசிகலா அவர்களுடைய கையில தான் அமைய போகுது அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. இந்த அதிமுக அழிஞ்சிரும்ன்றத 10 வருஷமா இதை உச்சரிக்காத வார்த்தைகளே வாய்களே தமிழ்நாட்டில் இல்லைங்கிறதுக்கு குழந்தை கூட சொல்லி பார்த்துருச்சு மேடம். சரிங்களா? ஆனா இயக்கம் இன்னும் வரைக்கும் இருந்துட்டு இருக்குது. அதிமுகங்கிற கட்சியை நம்பி 1,17,00,000 பேருக்கு மேல ஓட்டு போட்டிருக்கான். சரிங்களா? அப்ப இன்னும் கட்சி ரொம்ப உயிர் போடதான் இருக்குது. அதனால இந்த உதிர்ந்த ரோமங்கள் சொல்வதெல்லாம், எங்க அம்மா பாஷையில சொல்றதுன்னா, உதிர்ந்த ரோமங்கள் சொல்வதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அவ்வளவுதான். இல்ல தன்னோட பையன் மேல நான் சத்தியம் பண்றேன், உன் பையனுக்கு தேர்ட் ரேட்டான பேச்சு. எப்படி ஒரு நல்ல ஒரு முதிர்ந்த தலைவர் யாராவது 2 குழந்தைகளையும் நான் கூட்டிட்டு வரேன், நீ உன் பையனை கூட்டிட்டு வா, நடு ரோட்ல வச்சு சத்தியம் பண்ணுவோம், இதெல்லாம் யாராவது கொஞ்சமாவது குடும்ப சண்டையில கூட யாரும் அப்படி எல்லாம் பேசிக்க மாட்டாங்க. அப்படி பேசும்போது இவ்வளவுதான் இவங்களோட லெவல் ஆஃப் திங்கிங், இவங்களோட ஹைட்டே இவ்வளவுதான். அப்படிங்கும் போது இதெல்லாம் ஒரு சீரியஸான வார்த்தையா? சத்தியம் பண்றேன், வா கருமசாமி கோயில்ல போய் காசை வெட்டி போடுறேன், இந்த மாதிரி பேசுறது ஒரு பேச்சா? அப்ப இவங்க மக்கள் இதெல்லாம் பாக்குறவங்க இவரெல்லாமையா மினிஸ்டரா வச்சிருந்தாங்கன்ற மாதிரி தானே ஃபீல் பண்ணுவாங்க. அப்ப அவங்க லெவல் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரிதான் அதை மக்கள் புரிஞ்சுக்கணும். தொண்டர்கள் என்ன, அதிமுக தொண்டர்களுக்கு இதை பார்க்க நிற்கின்ற ரத்தங்களுக்கு ஹம்புலா சொல்லிக்கிறது இதுதான் என்ன அப்படின்னா, இந்த இக்கட்டான நேரத்துல நம்ம கட்சியோட இருப்போம், நம்ம பொதுச் செயலாளரோட இருப்போம், நாம மீண்டு எழுவோம் அப்படிங்கிற ஒரு உறுதியும் ஒரு ஸ்ட்ராங்கான நிலைப்பாடும் இருந்தா நம்ம கட்சியை யாராலும் எந்த கொம்பனாலையும் அழிக்க முடியாது அப்படிங்கிறத உறுதியா ஒவ்வொருத்தரும் நம்பணுங்கிறது தான் நான் ஒவ்வொருத்தருக்கும் வச்சுக்கிற ரிக்வஸ்ட். இப்ப திருச்சி கிழக்குல மு.க. ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடுறதா தகவல் ஒன்று வெளியாக இருக்கு. அப்போ அதிமுக தரப்புல இருந்து யார் வந்து திருச்சி கிழக்குல நிற்பாங்க? அதே திருச்சி கிழக்குல சீமான் அவர்களும் நிக்க போறதா சொல்றாங்க. இல்ல அப்படி அவர் ஒருவேளை ஸ்டாலின் ஐயா நின்னாரு அப்படின்னா தெரியல, வெற்றிக்கான வாய்ப்பு எவ்வளவு தூரம் இருக்குது அப்படிங்கிறது தெரியல. அங்க நேரு அவர்களே இவருக்கு சாதகமா வேலை பார்ப்பாரா அப்படிங்கிறதும் தெரியல. திருச்சி ஏன் சேகர் பாபு வந்து இவரை தோற்கடிச்சாருங்கிறதுக்கு பின்னாடியான காரணமே இன்னும் ஆராயல. துர்காமா அதுக்காக ஒரு கமிட்டி போட்டோம், அது இன்னும் உண்மை என்னன்னு வெளியே வரல. ஸோ நிற்பார் அப்படிங்கிறது ஒரு யூகம் தான். 100% இது இன்னும் அனௌன்ஸ், இன்னும் 6 மாசம் கழிச்சு தான் எலெக்ஷன் வரப்போகுது. அப்படிங்கும் போது 6 மாசத்துக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையா? ஸோ அதனால அதை பத்தி ரொம்ப ஏர்லியரா நான் திங்க் பண்றதா நான் நினைக்கிறேன். ஸோ அதை அப்போ வரும்போது பார்த்துக்கலாம். அதிமுக வந்துட்டு இப்போ ஒரு பிரச்சனை இருக்கிற இந்த நேரத்துல தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்ததை விஜய் அவர்கள் ஏற்றுக்க கூடாது அப்படின்னு எக்ஸ்-எம்எல்ஏ பழகருப்பையா சொல்லியிருக்காரு. இல்ல அவரு ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு மேன். அவர் சொல்வதில் ஒரு நியாயம் இருக்கத்தான் செய்யுது. அதான் நான் சொல்றேன் எப்படின்னா, அவங்கள வாழ வச்ச, அவங்களுக்கெல்லாம் முகவரி கொடுத்த ஒரு ரிட்டையலையவே வந்து அவங்க வந்து தூக்கி போட்டுட்டு வர்றாங்கன்னா, இவர்களை நீங்கள் சேர்த்து கொண்டிருக்குன்னா விஜய் சார் யோசிச்சுக்கோங்க, நாளைக்கு தன்னுடைய பதவி ஆசைக்காக அவர்கள் என்ன துரோகங்களை வேணாலும் உங்களுக்கு செய்யலாம். தயவு செய்து உங்களுக்கு மினிஸ்ட்ரி கொடுக்காம இருக்கிறது தான் நீங்க நல்லா இருப்பதற்கான ஒரே வழி அப்படிங்கிறத இதை தாவேகா மினிஸ்டர்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா இந்த கருத்தை கொண்டு போய் விஜய நாட்டை சேர்த்துருங்க. இப்போ விஜய் அவர்கள் டெல்லி செல்கிறார் மோடி அவர்களை மீட் பண்றதுக்கு. இது அரசியல் ரீதியா இருக்குமா இல்ல சொந்த செயல்களுக்காக இருக்குமா? பிஜேபி வந்து உங்களை வெறும் அரசியல் ரீதியாலாம் மட்டும் யாரையுமே கூப்பிடாது மேடம். சரிங்களா? அதுவும் இப்போ ஸ்டாலின் ஐயா வந்து நிதி ஆயோக் கூட்டம்னு பேர் வச்சுக்கிட்டு போய் அன்னைக்கு பிஎம் பார்த்ததும், பிரைம் மினிஸ்டர் பார்த்ததும், அன்னைக்கு வந்து உதயநிதி சில வழக்குகள்ல வந்து காப்பாத்துறதுக்காக. இன்னைக்கு இவர் போறாரு அப்படின்னீங்கன்னா கரூர் கேஸ் மிக முக்கியமான ஒரு ரீசன். அப்புறம் வந்து 5 வருஷம் என்னைய கவர்மெண்ட்டை வந்து ரன் பண்றதுக்கான வழிகளை கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்காகத்தான் இருக்குமே ஒழிய அதுல வந்து என்ன பெரிய அரசியல் காரணங்கள் இருந்துற போது இதை தாண்டினா பெரிய அரசியல் காரணம் என்னவா இருக்க முடியும்? அப்படி இப்ப இவர் போய் கேட்டு எங்க பொதுச் செயலாளர் மாதிரி 11 மெடிக்கல் காலேஜா வாங்கிட்டு போறாரு, இல்ல வேற எதுவும் தமிழ்நாட்டுக்கான உதவிகளை வாங்கிட்டு வர போறாரா, இல்ல நீட்டு தேர்வை ரத்து பண்ண போறாரா? நத்திங். அதெல்லாம் நடக்காது, இப்போதைக்கு நடக்காது. அதுக்கெல்லாம் வந்து மோடி மாதிரியான ஒரு பிரம்மாண்ட பிம்பத்தை, பிம்பம் வேற நிஜம் வேற, பிரம்மாண்ட பிம்பத்தை எதிர்ப்பதற்கான ஒரு துணிச்சல் வந்து
மம்தால ஒரு சிங்கம் இருந்துச்சு, மம்தால ஒரு சிங்கம் இருந்துச்சு தெரியுமா, மேற்கு வங்கம். அந்த மாதிரி ஆட்களுக்கு வர்றதுதான். எதுக்குறானா எதுக்குறேன் வா அப்படின்னு ரியலா எதிர்க்கிறது, இப்பவும் துணிஞ்சு எதிர்க்கிறது. சரிங்களா? அதெல்லாம் வேற வகையான கட்ஸ் மேடம். அநேகமா எனக்கு தெரிஞ்சு பெண்களுக்கு தான் அந்த மாதிரி வா மோதி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தைரியம் வருமே, அந்த மாதிரி ஒண்ணு வரும்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாம் வந்து ரொம்ப பாலிஸ்டா பாலிடிக்ஸ் பண்றவங்க. ஸோ அவர் மோடியை எதிர்ப்பாருன்றதோ இல்லை மோடியை எதிர்க்கக்கூடிய கருத்துக்களை அவர் முன்வைப்பார் என்றோ நான் நம்பவில்லை. விஜய் அவர்கள் பதவி ஏற்றதிலிருந்து நிறைய IPS IAS அதிகாரிகள் இடம் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். எதனால மேம் இந்த இடமாற்றம்? இல்ல பொதுவா வந்து எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தோனோ அந்த போன கவர்மெண்ட்ல இருந்த அதிகாரிகளை மாத்துவாங்க. ஆனா அந்த அதிகாரிகள் மாற்றப்படுவதிலேயே வந்து அந்த அதிகாரிகளுக்குள்ளேயே வந்து ஒரு லாபி இருக்கும். அது ஏன் மாத்துறாங்க, எதுக்கு மாத்துறாங்கன்றதெல்லாம் இவ்வளோ ஒரு என்ன சொல்றது, ஒரு புது சிஎம்மால, அரசியல் பழகாதவரால அதை ரியலைஸ் பண்ணிக்க முடியாது. சரிங்களா? IAS ஆஃபீஸர்ஸ் நினைச்சா ஒரு முதல்வரை பெரிய ஜாம்பவானாவும் காட்ட முடியும். அதே IAS ஆஃபீஸர்ஸ் நினைச்சா அந்த முதல்வர் ஒண்ணுமே இல்லைங்க வெறும் பிஸ்கோத்துங்கன்னு காட்டவும் முடியும். எனக்கு இருக்கின்ற கவலை எல்லாம் என்ன அப்படின்னா, இவரை வந்து ஒரு ஜாம்பவானா காட்ட போறாங்களா பிஸ்கோத்தா காட்ட போறாங்களான்றதான் தெரியும். ஸோ அதுக்கு தான் இந்த மாற்றங்கள் நடந்துட்டு இருக்குது. அதில் அவர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாரு எந்த துறைக்கு யாரை எப்படி எதன் மூலமாக போடுறாங்க. ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி ஆட்சி அதிகாரத்தில் இல்லை. அப்போ ஏற்கனவே ஆட்சி அதிகாரத்தில் இருந்த யாராவது ஒருத்தவங்க கைட் பண்றாங்க. அது IAS ஆஃபீஸர்ஸ் பண்றாங்களா இல்லை வந்து இவர் கூட இருக்கிற செங்கோட்டையன் மாதிரி ஆட்கள் பண்றாங்களா அப்படிங்கிறதையும் அங்கே பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இது மிக நிச்சயமா அவருக்கு வந்து இன்னைக்கு எதுவுமே நடக்காது, இன்னைக்கு எதுவுமே நமக்கு தெரியாது. காலம் போக 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 ஒவ்வொரு விஷயமும் நடக்கும்போது தான் ஐயோ இதுக்காகத்தான் நம்ம மாத்துறாங்களா அப்படிங்கிறது அவருக்கு புரியும். அதனால இது எதையுமே வந்து இப்போ முழுசா நம்பவும் முடியாது, முழுசா நெகட்டிவா விமர்சனமும் பண்ண முடியாது, மனசார அதை நம்ம ஆதரிக்கவும் முடியாது. அதன் பலன்கள் எப்படி இருக்குன்றத பார்க்கணும். அது வந்து மினிமம் அதான் சொல்லணும், இந்த கவர்மெண்ட்டை பத்தி நம்ம பாசிட்டிவா விமர்சனம் பண்றதுக்கோ இல்லை உண்மையான ஒரு கிரிட்டிசிசம் வைக்கிறதுக்கோ மீடியா ஷுட் ஆல்சோ ஹாவ் டேக் அனதர் 1 year டைம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பேசினாலும் அவங்களும் வாங்கிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்ம சிஎம் ஆயிட்டோம், நம்ம அமைச்சரவையில இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமே கொஞ்ச நாளைக்கு ஓடும்ல. அதுல யாரு நீங்க வந்து நெகட்டிவா கருத்து சொன்னாலும் நம்ம கெட்ட வார்த்தையில திட்டு போயிடுவாங்க, அறிவில்லாதவர்களுக்கெல்லான்ட்டு போயிடுவாங்க. நம்ம வந்து அவங்களுடைய எதிரிகளாகத்தான் பார்க்கப்படுவோம். இப்போ இன்கேஸ் வந்து நம்ம ஒரு பாசிட்டிவா உண்மையிலேயே மனதில் இருந்து சார் இப்படிலாம் பண்ணுங்க சார், இது நல்லதா இருக்கும் சார் அப்படின்னு சொன்னா கூட நம்மளை முட்டாளாகத்தான் இப்போ பார்ப்பார்கள். வெற்றி அந்த மயக்கத்தை எல்லாருக்கும் தரும். அப்படிங்கும்போது விஜய் அவர்களுக்கும் தரும், விஜய் மினிஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா புது மினிஸ்டர்ஸ்க்கும் யங் மினிஸ்டர்ஸ்க்கும் அந்த மயக்கம் இருக்கத்தான் செய்யும். அதனால அந்த காலகட்டங்களில் அவர்களை எதிர்த்துன்றதை விட ஒரு எதிர்குரலாக பாசிட்டிவான கன்ஸ்ட்ரக்டிவான விமர்சனம் வைக்கின்ற எல்லாரையும் அவர்கள் எதிரிகளாகத்தான் பார்ப்பார்கள். அதனால எதிரியாகணுமா நண்பனாகணுமாங்கிறத ஒவ்வொரு கிரிட்டிக்ஸும் என்ன மாதிரி இருக்க கிரிட்டிக்ஸும் வந்து யோசிக்கணும். நம்ம விஜய் கவர்மெண்ட்டோட எதிரியா இருக்கணுமா நண்பனா இருக்கணுமா, நண்பனா இருந்து 4 காரியம் சாதிச்சுக்கிறதா இல்லை உண்மையிலுமே நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை பத்தி கவலைப்படுற ஒரு ஆளா இருந்து சரியான கிரிட்டிசிசத்தை கொடுக்கறதா அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே யோசிக்கணும். உங்களுக்கு முடியாத நேரமா இருந்தாலும் எங்க நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க மேம். ரொம்ப நன்றி மேம். ஓகே.